Happy evening, children. Today topic is transition probability matrices. This is the last topic in this chapter. Last exercise also. இதில் 4 ப்ராப்ளம்ஸாக இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஒரு ஸ்மால் வீடியோஸாக நான் செட் பண்ண போகிறேன். சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. லாஸ்ட் கிளாஸ்லேருந்து ஜிபே என் ஃபோன் அதிகமாகிடுச்சு. ஸோ லேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எனக்கு மார்னிங்கே நீங்கள் முடிச்சுட்டு பிஃபோர் 9 o'clock 10 o'clock எனக்கு இதை சென்ட் பண்ணுங்கள். 4 ப்ராப்ளம்ஸாக இருக்குது. இதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கிளாஸ் ஒர்க்கில் காப்பியும் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், சப்ஸ்கிரிப்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அ மேகசைன் சென்ஸ் அவுட் a letter to large mailing list inviting subscription for the magazine. இது ஒன்றும் இல்லை, இதோட ப்ராப்ளம் ரொம்ப பெருசு. நான் ஷார்ட்கட்டில் எழுதியிருக்கேன், புக்கில் நீங்கள் பாருங்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வார பத்திரிக்கை, அதாவது மேகசைன் இருக்கவங்க நடத்துகிறவங்க எல்லாருக்கும் ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து சென்ட் பண்ணுறாங்க. எதுக்காகனா சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி. சரியா? அது யார் பிடிச்சிருக்கோ அது அமௌண்ட் பே பண்ணுவாங்க. ஆல்ரெடி பிடிச்சவங்க திரும்பி அது வாரம் வருது இல்லையா, அதனால் வந்து திரும்பி பிடிச்சிருக்குன்றதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதவங்க கூட இருப்பாங்க. ஸோ அதை பற்றி ரெண்டு, யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறா யார் பண்ணலை. ஸோ நம்ம 2 கேட்டகரி 2 ஈவெண்ட்ஸ் இங்கே செலக்ட் பண்ணுறோம். இதில் ப்ராபிலிட்டின்ற வேர்டை நான் மென்ஷன் பண்ணுறேன். ப்ராபிலிட்டி ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ப்ராபிலிட்டின்றது என்னன்னு தெரியும். ஸோ ஈவெண்ட்ஸ் அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ இங்கேயும் ஈவெண்ட்ஸ் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க. சரிங்களா? அந்த 2 ஈவெண்ட்டை வச்சு இந்த ப்ராபிலிட்டியை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ஸில் மாற்றிட்டு, அந்த மாற்றுறதுக்கு பேர் தான் டிரான்சிஷன் ப்ராபிலிட்டி மேட்ரிக்ஸ். அது சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி. ஸோ இதில் வந்து எக்ஸ் ஒய் 2 ஈவெண்ட்ஸ் 2x2 தான் இருக்குது எல்லாமே. ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணாதவங்க 2 லிஸ்ட் எடுத்து நம்ம வந்து இதை சால்வ் பண்ண போகிறோம். இது என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் உள்ள ஆல் எலமெண்ட்ஸ் ஆல் வேல்யூஸ் less than 1 இருக்கணும். கண்டிஷன் நம்பர் 1. தென் 2 ஈவெண்ட்ஸோட வேல்யூ டுகெதர் x plus y equal to 1. நமக்கு தெரியும், sum of probability equal to 1. sum of probability equal to 1. சார் sum of p போடுறேன். அது வந்து 2 ஈவெண்ட்ஸோட ப்ராபிலிட்டி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 1ன்றது சின்ன கிளாஸ்லேருந்தே தெரியும். 10th எப்போ ப்ராபிலிட்டி ஆரம்பிச்சோமோ அப்போத்துலேருந்து டோட்டல் ப்ராபிலிட்டி 1ன்னு தெரியும். ஸோ எல்லா வேலையும் லெஸ் தென் 1 தான் இருக்கணும். மோர் தென் 1 இருக்கக்கூடாது, ஜீரோஸில் இருக்கக்கூடாது, நெகட்டிவில் இருக்கக்கூடாது. தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ். மெயின் கண்டிஷன் நம்பர் 1 நம்பர் 2 இதுதான். இப்போ இந்த கண்டிஷன் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவலிபிரியம் சொன்னாவே நம்ம இந்த கண்டிஷனில் தான் அப்ளிகபிளாக இருக்கும். சரிங்களா? ஈக்குவலிபிரியம், லாங் ரன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1ன்ற கண்டிஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா லிசன், கொஸ்டின் ஒரு தடவை நான் ஷார்ட்கட்டில் சொல்லிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணாதவங்க யார் வேணால் இருக்கலாம். ஸோ நியூவாக கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி பண்ணவங்க கூட திரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட விட்டுருக்கலாம். ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போ ஒரு சம் டீட்டெயில் நம்மளுக்கு தராங்க. இப்போ எத்தனையோ லெட்டர் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு 2 கேட்டகரி இல்லை 2 ஈவெண்ட்ஸை பற்றி நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஈவெண்ட் பாருங்கள். அதே டிரான்சிஷன் ப்ராபிலிட்டியில் 45% ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் வில் சப்ஸ்கிரைப். அதாவது எக்ஸ்ன்றதை சப்ஸ்கிரைப் எடுக்கிறேன், ஒய்ன்றதை டூ நாட் சப்ஸ்கிரைப் அப்படின்றத எடுக்கிறேன். எக்ஸ்ன்னும் போது இங்கே பாருங்கள், சப்ஸ்கிரைப் இதான் ஈவெண்ட். சப்ஸ்கிரைப் டூ நாட் சப்ஸ்கிரைப். இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபில் எடுக்கிறேன். 45% ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் வில் சப்ஸ்கிரைப் அகைன் while. அது while விட்டுருங்க. இது வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க திரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸ்ன்றவங்க சப்ஸ்கிரைப், இந்த ஈவெண்ட்டை தான் எடுக்கணும். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போனா எக்ஸ் இதுதான் சப்ஸ்கிரைப் இதில் இல்லையா? அப்போது 45% மீன்ஸ் 45 divided by 100. ஸோ வேல்யூ இஸ் 0.45, 0.45. ரிமைனிங் நம்மளுக்கு தெரியும், y வேணும்னா 1 minus x. ஸோ வேல்யூ இஸ் 0.55. 1 minus 0.45 equal to 0.55. Then next clue, 30% who do not now subscribe will subscribe. அதாவது இப்போ நாட் சப்ஸ்கிரைபில் பார்க்க போகிறோம். அதில் நாட் சப்ஸ்கிரைபில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, நாட் சப்ஸ்கிரைபில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க 0.3. ஆக்சுவலாக 30% இல்லையா? ஸோ 0.3. அப்போ பண்ணாதவங்க 0.7.
1ல் மைனஸ் பண்ணும்போது 0.7 தான் வரும். ஸோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 எதுங்க வேணால் யூஸ் ஆகணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஒய், ஒய் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸை இங்கே அப்ளை பண்ணி டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் அது தெளிவாக எழுதுகிறேன். டி ஈக்குவல் டு 0.45, 0.55, 0.3, 0.7. This is transition probability matrix. ஸோ இதோட கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டிரான்சிஷன் மேட்ரிக் மட்டுமே 2 மார்க்கில் கூட கேட்கலாம். 1 மார்க் கொஷின்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏன்னு கொடுத்துட்டு இதோட வேல்யூ கொடுப்பாங்க. இப்போ ஏ வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சப்ராக்ட் பண்ணுவோம் 1ல் சப்ராக்ட் பண்ணும்போது தெரிஞ்சிடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் 1 வேர்ட்ஸ் இதுலேருந்து வரும். 1 வேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், கிரியேட்டிவாக கூட கேட்கலாம். லிசன் இந்த கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக் எழுதியாச்சு. ஆன் தி லாஸ்ட் லெட்டர் 40% ஆர்டர்ட் எ சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க போல். ஸோ லாஸ்ட் லெட்டர் என்ன கேட்டகரி சொல்கிறாங்க, 40% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸ் வந்து 40%, 40% மீன்ஸ் 0.4. அப்போ ஒய் எவ்வளோ இருக்கும், 1 மைனஸ் எக்ஸ். ஸோ 1 மைனஸ் 0.4 ஈக்குவல் டு 0.6. ஸோ எக்ஸ் ஒய் தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஒரு கேட்டகரி அப்படின்னா, இங்கே வந்து வாட் பர்சன்ட் ஆஃப் தீஸ் ரிசீவிங் கரண்ட் லெட்டர் கேன் பி எக்ஸ்பெக்டட் டு எ ஆர்டர் சப்ஸ்கிரிப்ஷன். இது வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன் சொல்லுவாங்க. நான் இப்போ எழுத போகிறேன். அந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஒய் மேட்ரிக் த ஈவன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக் அதோட டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்கை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது சேம் அந்த ஈவன்ஸோடைய ப்ராபபிலிட்டி கிடைக்கும். ஸோ டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக் வேல்யூ என்னது, 0.45, 0.55, 0.3, 0.7. இது லாஸ்ட் இயர்து. இப்போ இது கரண்ட் இயர்து கிடைக்கும். ஸோ லாஸ்ட் இயர்து வேல்யூ என்ன, 0.4, 0.6, 0.45, 0.55, 0.37, 0.7. ஸோ இது கிடைக்கும்னு சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ வந்து அங்கே வேல்யூ இல்லை. ஸோ நான் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே ஈக்குலிபிரியம்ன்ற வார்த்தை கொடுக்கல. பட் கொடுத்துருந்தா நான் இது வந்து இதோட வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அங்கே ஈக்குலிபிரியம் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ சேம் வேல்யூ வந்தால் ஈக்குலிபிரியமாக இருக்கலாம். இது டிஃப்ரெண்ட் வேல்யூ தான் வரும் இங்கே. அதனால x1 y1 எடுத்துக்கிறேன் நான். சரிங்களா. இதோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இதில். ஏன்னா ஈக்குலிபிரியமாக இருக்காது. அங்கே ஈக்குலிபிரியம்னு சொல்லலை. Now calculate. இது வந்து மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக் மல்டிப்ளிகேஷன் தெரியும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ ஈஸியாக உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து மேட்ரிக் மல்டிப்ளிகேஷனில் பண்ணும்போது உங்களோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். 0.4 into 0.45. ஸோ எழுதிருங்க. அதுக்கப்புறம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 0.6 into 0.3. ஃபர்ஸ்ட் ரோ into first column. Then first row into second column. 0.4 into 0.55 plus 0.6 into 0.7. So 2 values கிடைக்கும் போது multiply and add பண்ணணும், அவ்வளவுதான். 0.4 multiplied by 0.45 value 0.18 plus 0.6 into 0.3 value is 0.818. Then 0.4 multiplied by 0.55, the value is 0.22 plus 0.6 into 0.7 equal to 0.42. இப்போ அடிஷன் பண்ண போகிறோம். 0.18 plus 0.18, we know that 0.36, 0.22 plus 0.42, we get 0.64. Listen, 0.36. இப்போ பாயிண்ட்ல தான் வந்திருக்கு. நம்ம பர்சன்டேஜ் எழுத போகிறோம். அவங்க பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். What percent of these receiving the current letter can be expected to a order a subscription எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க? ஆன்சர். ஸோ நம்ம அங்கே பார்த்துட்டோம். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவங்க எத்தனை பேர்? எக்ஸ்
36%. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க 64. ஸோ ஆன்சர் மட்டும் தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம் இங்கே கரெக்டாக வேர்ட் ப்ராப்ளம்ன்றதுனால. வாட் பர்சன்ட் கேட்டதுனால 36% of these receiving the current letter can be expected to order a subscription.